ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட்டை தான் அறுவடை பண்ண போகிறோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி அந்த காய் உருவாகுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப்பு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு பூத்த ஃப்ளவர்ஸ். அதாவது பூ மொட்டை ஆன ஒரு 3 டேஸில் எல்லாமே குப்புன்னு அப்படியே மலர்ந்துருது. அப்படி மலர்ந்து எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே பிரைட்டாக ரேடியோ மாதிரி ஆயிடுதா. இப்போ இதுக்கு உள்ளே உள்ள மகரந்தங்கள் தான் பாலினேட் ஆகி அந்த பூ இருக்குல்ல, அந்த பாருங்கள், இதுதான், இது எல்லாமே நல்லா பாலினேட் ஆகி அந்த பூவினுடைய பேக் சைடு என்ன ஆகுதுன்னா காய் ஆயிடுதுங்க. இந்த காய் தான் அப்புறம் காயான ஒரு 3 டேஸில் அப்படியே எல்லாமே நல்லா பழமாயிருது. இப்போ அந்த காய் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது 3ஆவது நாள், பூ பூத்த 3ஆவது நாள். இது எல்லாமே ஃப்ரண்ட் சைடு எல்லாம் சுருங்கி வாடி அப்படியே தொங்கி போயிடுது. அது சுருங்கின உடனே அந்த பேக் சைடில் இங்கே பாருங்கள், காய் நல்லா உருவாயிடுச்சு பாருங்கள். இந்த காய் தான், காய் உருவான உடனே இந்த பூ அப்படியே என்ன செய்யுதுன்னா சுருண்டு அப்படியே கீழே விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறம் 3rd டேயில் இது பழமாயிருது. இப்போ பாருங்கள், அது தொடுறதுக்கே மொதல் நாள் பார்த்ததுக்கும் இப்போக்கி எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன். எனக்கு ஃபஸ்ட்டு டே அதை பார்த்துட்டு ஒரு 2ஆவது நாள் 3ஆவது நாள் இதை பார்க்குறப்ப அது எப்படி தொங்கி போச்சோ அது மாதிரி என் மூஞ்சி அதை பார்த்து வாடி தொங்கி போயிடுச்சுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இங்கே காய் பாருங்கள், கரெக்டாக ஒரு விரல் அளவு தான் இருக்குது. நம்ம இது வாட்டர் கேனில் வைக்கிறதுனால இந்த ட்ராகனுடைய காயினுடைய சைஸ் சின்னதாக இருக்குது. ஆனால் இதே இது நம்ம பூமியில் வச்சோம்னா சைஸ் பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், சில அன்வான்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வரும். எப்படின்னா இந்த முள் இருக்கிறதுக்கு பக்கத்துலலாம் அப்படி குட்டி குட்டி ஃப்ளவராக வரும். அதெல்லாம் நம்மளுக்கு ஈல்டு காயாக மாறாது. அதனால் நீங்கள் பறித்து கீழே போட்டுறணும். அப்படியே விட்டிங்கன்னா அது அந்த பிளான்ட்டினுடைய சத்தெல்லாம் உறிஞ்சிரும். எப்படி ரோஸில் சக்கஸ்னு ஒரு கிளை அதை நம்ம வெட்டி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பூவெல்லாம் ஒவ்வொரு கிளையிலையும் அந்த பூவுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக வருது பாருங்கள். இது இப்போ தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பெருசானோடனே நாம் பிச்சு போட்டுறணும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த காயினுடைய பூவுக்கும் இந்த முள்ளுக்கிட்ட ஒரு சின்ன குட்டி குட்டி பூவாக வருதுங்க. அதெல்லாமே நான் பிச்சு போட்டுருவேன். இங்கே பார்த்தீங்களா, இதை உடனே நம்ம பார்த்து எடுத்துடணுங்க. எடுக்கலைன்னா அப்புறம் சத்தெல்லாம் போயிட பாருங்கள். கீழே இன்னும் நிறையா ஃப்ளவர்ஸ் வருது. அது எல்லாமே நான் பிச்சு போட்டுருவேன். கொஞ்சம் கை பிடிக்கிற அளவுக்கு வந்தோடனே அதை நம்ம களைஞ்சி கீழே போட்டுற வேண்டியதான். மற்றபடி நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் போக போக எல்லாமே லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸு தான். நீங்கள் போக போக அது எந்த ஃப்ளவர் காய் வரும் வராதுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எனக்குமே இது தெரியாமல் இருந்ததாக நிறையா நான் கற்றுக்கிட்டேன். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறப்ப சீனியர்ஸ்டேலாம் மேடம் இதை கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேர்ன் த பேஜ் அந்த லேர்ன் த ஒர்க்குன்றவாங்க. அந்த மாதிரி தான் நானே இது ட்ராகனை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், காய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதை காய்ச்சி இது 3ஆவது நாள் ஆகுது. இந்த 3 டேஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் அவ்வளோ அழகாக ஃப்ரூட்டாக நல்ல என்ன சொல்கிறது, பீட்ரூட் கலரில் வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த இப்படி இருந்த பூவு காயாகி அப்புறம் பழமாகுது. பார்த்தீங்களா, இந்த பூவை பாருங்கள். இது செகண்ட் பேட்ச்சு. ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ளது எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. வாங்க இந்த அந்த பழங்களை பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த பூ இருக்கு இல்லையா, அவ்வளோ காஞ்சி போயிடுச்சு. இதை தூக்கி களைஞ்சி போட்டு நம்ம எல்லா காயும் பறிக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 10 பழம் பழுத்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி உள்ளது இன்னும் கொஞ்சம் 2 நாள் ஆகும். அதனால் அதை நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கும், அப்புறம் பேல் பிங்க் ஆகும், அப்புறம் பிரைட் கலரில் பீட்ரூட் கலரில் வந்துடும். இதை தான் நம்ம பறிக்க வேண்டிய பருவம். இப்போ நம்ம பறிச்சிடலாம். ஆனால் மாடியில் எல்லா காய்கறியெல்லாம் தின்னுட்டு போகிற அணிலோ காக்காவோ இதை கொத்துறதே இல்லை. ஏன்னா இது ஐ திங்க் இந்த முள் இருக்கனால அது வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, எந்த வித பறவைகளும் கொத்தாத ஒரே பழம் இந்த ட்ராகன் தான் நினைக்கிறேன். எனக்கு மாடியில் எல்லா பழங்களையும் கொத்திட்டு போயிடும். ஆனால் இந்த ட்ராகன் மட்டும் தன்னால் நம்ம பறிக்க மறந்துட்டால் தன்னால் அது பழுத்து கீழே உழுதே ஒழிய ஒரு பேர்டு கூட இதை பறிக்கிறது முடியலைங்க. பாருங்கள், கீழே எனக்கே கை குத்துது, கீழே ஓடி பறிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பேர்ட்ஸ் எப்படி வரும் இல்லையா. அதனால் இந்த ட்ராகன் பிளான்ட்டு வளர்க்குறது ஈஸி, பாதுகாக்கிறது ஈஸி, எந்த வித தொல்லையும் கிடையாது. 2 டேஸுக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றினா போதும். மருந்து வேண்டாம், மாயம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்.
சிம்பிளாக 2 நாளைக்கு தண்ணியை ஊற்றுனோமா, ஒரு ஓரமாக ஒரு 10 கேனில் செடியை வச்சோமா, வளர்த்தோமா, சாப்பிட்டோமா இருக்க வேண்டியதான். பாருங்கள், இது கொஞ்சம் காயாக இருக்குது. இது இன்னும் 2 டேஸ் ஆகும். நான் தெரியாமல் அதை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பறிச்சிட வேண்டியதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது பார்த்தோன்னே உங்களுக்கும் வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் நீங்களும் இதை வளங்க. ஈஸியான முறையில் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குற ஒரு பிளான்ட்டு தான் நான் சொல்லுவேன். இது ட்ராபிக்கல் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐயோ, இது எனக்கு பறிக்க ஆசையாக இருந்தது. செடியில் இருக்கிறப்ப பார்க்குறது தாங்க அவ்வளோ அழகு. இன்றைக்கி 4 போதும், மீதியை வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் கழித்து பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட இஷ்டம் இருந்தால் வாங்க, வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.